அன்பு இந்த பூமிப்பந்தின் பெரும்பகுதியை நீர் ஆக்கிரமித்திருக்கிறது. நிலப்பரப்பை பல்வேறு கண்டங்களால் பிரித்து அறிவது போல் நீர்ப்பரப்பையும் கூட பல்வேறு சமுத்திரங்களின் பெயரால் அறிகின்றோம். ஆனால் எந்த சமுத்திரமாக இருந்தால் என்ன, அந்த சமுத்திரத்தில் உள்ள நீர் உருமாறி மேகமென திரண்டு காற்றழைக்கும் திசையெங்கும் பரவி சூழ்கொண்டு கருமேகமாகி மழை என பொழியும் போது பூமி செழிப்படைகிறது. அதுபோல்தான் சங்கீதமெனும் சாகரமும் கூட. அதிலிருந்து உருவாகும் இசை அலைகள் இதயங்களை குளிர்விக்கின்றன. அப்படி இதயங்களை குளிர்விக்கும் போது அது இடம் பார்த்து அந்த இன்னிசை மழை பொழிவதுமில்லை, பேதம் பார்த்து பொழிவதுமில்லை. எனவேதான் இசையை பொது மொழி என்கின்றோம். இன மத மொழி பேதமற்ற அந்த இசைத்துறையிலே உன்னதமான பங்களிப்புகளை வழங்கிய போற்றுதற்குரிய கலைஞர்களுடைய பெருமைகளை பேசி மகிழப் போகின்றோம். அதே வேளையில் இசைக்கென தம்மை அர்ப்பணித்து வாழும் கலைஞர்களின் இன்னிசை மழையில் நனையப் போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் திரை இசை வரலாற்றில் பின்னணி பாடகர்கள் என்ற மரபு உருவான காலத்தின் முன்னோடிகள் யார் என்பது பலருக்கு தெரியாது. அந்த நதி மூலங்களில் ஒருவர்தான் காலம் சென்ற பழம்பெரும் பாடகர் இசைத்தன்றல் கலைமாமணி திருச்சி லோகநாதன் அவர்கள். அவருக்கு தப்பாமல் பிறந்த புதல்வர்கள் பலர் அவருடைய இசைப்பணியை தொடர்ந்து ஆற்றி வருகின்றார்கள். அவர்களில் மூத்த புதல்வர் தான் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராய் கலந்து கொண்டு இன்னிசை மழை பொழியவிருக்கின்றார். ஆம், இதுவரை அவர் பெற்ற பட்டங்கள் பல உண்டு என்றாலும் சமீபத்தில் அவர் பெற்றுள்ள பட்டம் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் ஒரு பட்டம். உலக அமைப்பான யுனெஸ்கோ வழங்கிய நவீன இசைக்கலைஞர் என்ற பட்டம். ஆம், எங்கள் பெருமைக்குரிய கலைஞர் கலைமாமணி TL மகாராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது அன்பான அழைப்பை ஏற்ற இந்த நிகழ்ச்சிக்கு விருந்த உங்களுக்கு எங்கள் நன்றி கலந்த வணக்கம். கலைமாமணி TL மகாராஜன் அவர்களே வணக்கம் அண்ணா. இந்த இசை நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பாடல்களை நாங்களே தப்பு செஞ்சாலும் அதை திருத்தி சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகளெல்லாம் மனப்பாடமாக வைத்திருக்கின்ற உங்களோடு இந்த இசை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அதுபோல் இந்த இசை நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கலைஞர் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் சொன்ன மாதிரி மழை பெய்தால் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள், இன்னிசை மழை பொழிந்தால் ரசிகர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இந்த இன்னிசை மழை எப்பொழுதும் பெய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முதல் நிகழ்ச்சிக்கு முதல் கலைஞராக, மூத்த கலைஞராக நீங்கள் விருந்திருக்கின்றீர்கள். அதன் காரணம், திரைப்பட உலகத்திலே முதல் பின்னணி பாடகர் என்னுடைய தந்தையார் அவர்கள். அவர் வந்ததுக்கப்புறம் தான் பின்னணி பாடல்னு ஆரம்பிச்சது. அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதற்கும் காரணம் அவர்தான். எனக்கு இது ஒரு பெரும் பாக்கியம். பாருங்கள், தலைமுறைகள் கடந்து உங்கள் தந்தையை சந்தித்திருக்கிறேன். ஒரு வாழும் காலத்தில் அவரோடு அளவலாவி ஒரு பேட்டியை ஒளிப்பதிவு செய்திருக்கின்றேன். இன்று உங்களை சந்திக்கின்றேன், உங்களை பலமுறை சந்தித்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்ச்சி. அதாவது அந்த பாடல்களை பற்றிய பசுமையான நினைவுகளை இறைமீட்டுவதோடு உங்கள் இன்னிசை குரலில் இனிய பாடல்களையும் கேட்டு மகிழப் போகின்றோம். பக்கத்துணையாக இசை வழங்க நமது ஜீவராஜா ஸ்ருதி இசைக்குழுவினரும் சேர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் பின்னணி பாடகர்களில் மூத்தவர், நதி மூலம் என்று நாம் மதிக்கக்கூடிய திருச்சி லோகநாதன் அவர்கள் பெரும்பாலும் ஒரு துறையில் நொந்து பல வலிகளை தாங்கி அதற்கு ஒரு விலையும் கொடுத்து புகழைனி உச்சிக்கு சென்றாலும் கூட தங்களுடைய வாரிசுகள் அந்த துறையில் வரக்கூடாது என்றுதான் பலர் விரும்புவார்கள். ஆனால் உங்கள் தந்தையை பொறுத்தவரையில் அவருடைய பிள்ளைகள் எல்லோருமே இந்த இசைத்துறையில் சிறந்து விளங்குகின்றார்கள். அவருடைய ஆசை என்னவாக இருந்தது, அதை முதலில் சொல்லுங்கள். அப்பாவை பொறுத்தவரை அவர் யாரையுமே இதை தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதில்லை. சரி, எந்த பிள்ளை எதை விரும்புகிறானோ அவன் அதை செய்யட்டும். ஏன்னா எங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், 13 குழந்தைகள் என் தந்தையாருக்கு. அதில் 10 பேர் நாங்கள் இருக்கோம். என்னை பொறுத்தவரை நான் இசைத்துறைக்கு வந்த காரணம் என்னவென்றால், சின்ன வயசில் நான் உங்களை மாதிரி
கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டையெல்லாம் கட்டி படித்து ஒரு படிப்பாளியாக ஒரு உத்தியோகஸ்தனாக போக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் குடும்ப பிரச்சனையின் காரணமாக நான் பாடித்தான் ஆக வேண்டும், நான் தொழில் செய்து தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். அதனால் 10-11 வயசுலேயே பாடி 12வது வயசில் திருவருட்சியில் ஒரு படத்தில் பாடி அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனால் அதையும் எங்களுடைய தந்தையார் மிகவும் நான் திருவருட்சியில் ஒரு படத்தில் பாடின அந்த பாடலை கேட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கிடைச்சதுன்னா, உலகத்திலே மற்ற எல்லா பட்டங்கள் இருந்தாலும் பரிசு இருந்தாலும் அதற்கு ஈடாக சொல்ல முடியாது. அந்த திருவருட்சியில் பாடின நான் விருத்தம் அந்த பீம்பிளாஸ் ராகத்தில் காப்பி ராகத்தில் அதை கேட்கும்போது அவர் கண்ணை மூடி கண்கள்லேருந்து ஒரு கண்ணீர் வழிஞ்சதை நான் பார்த்துருக்கேன். அதுக்கு உலகத்தில் ஈடாக விலையாக வேறு எதை சொல்ல முடியும்? சரி, அதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாராட்டு பரிசு. தந்தைக்கு சமர்ப்பணமாய் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் அமைய வேண்டும் என்று விரும்புகின்றோம். நீங்கள் எந்த பாடலை தெரிவு செய்வீர்கள்? எங்களுடைய தந்தையார் அந்த காலத்திலே 6 மாதத்துக்கு ஒரு படம் வர்ற காலத்திலே கிட்டத்தட்ட 2000த்துக்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இசை நிகழ்ச்சியில் இன்னிசை மழையில் முதல் பாடலை அவர் தமிழரை நோக்கி தமிழர்களை நோக்கி பாடிய ஒரு அற்புதமான பாடல் இருக்குது. அந்த பாடலோடு ஆரம்பித்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கேட்போம். இளந்தமிழா இளந்தமிழா உன்னை காண இன்பம் பெருகுது, இதுவரையில் எனக்கிருந்த துன்பம் குறையுது. இளந்தமிழா உன்னை காண இன்பம் பெருகுது, இதுவரையில் எனக்கிருந்த துன்பம் குறையுது. பண்டிருந்த சேர சோழர் பாண்டி மன்னர் நினைவெல்லாம், பண்டிருந்த சேர சோழர் பாண்டி மன்னர் நினைவெல்லாம் பாயுதடா. பாயுதடா உன்னை இங்கு பார்க்கும்போது நெஞ்சிலே, பாயுதடா உன்னை இங்கு பார்க்கும்போது நெஞ்சிலே. இளந்தமிழா இளந்தமிழா உன்னை காண இன்பம் பெருகுது, இதுவரையில் எனக்கிருந்த துன்பம் குறையுது. இளந்தமிழா உன்னை காண இன்பம் பெருகுது, இதுவரையில் எனக்கிருந்த துன்பம் குறையுது.
எங்கும் கூட இன்பம் பெருகியது. நான் இருக்கின்றேன் குழந்தைகள் கண்ட குடியரசு என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் விருது வென்ற பாடல். அந்த நாளிலேயே சாதனை படைத்த திரைப்படம். பலர் மறந்திருப்பார்கள். இந்த படத்திலேயே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற பாடலும் அப்பா பாடியிருக்காங்க. ஆமாம், எல்லோருக்கும் தாய் பாடிய தாலாட்டை கிட்டத்தான் ஞாபகம் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னொரு பாக்கியம், தந்தையும் தாலாட்டு பாடியிருப்பார் இல்லையா? ஆமாம். அப்படி அனுபவங்கள் உண்டா? தந்தையை தாலாட்டு பாடி தூங்கிய அனுபவம்? ஆமாம், அது தூங்குறேன்னு சொல்கிறத விட, நான் 12 வயசில் முதல்ல திரைப்படத்தில் பாடி மாஸ்டர் மகாராஜன் அப்படிங்கிற பேரோட அறிமுகமானதற்கு பிறகு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம், என் தந்தையார் செய்த ஆயிரக்கணக்கான மேடை இசை நிகழ்ச்சிகளில் முதல்ல 1.5 மணி நேரம் அவர் பாடுவார். அது முடிஞ்சதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் நான் பாடுவேன். சரி. அப்போ அந்த இசை நிகழ்ச்சியில் அவர் பாடும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த சின்ன அரும்பு மலரும் அந்த பாடல் நடிகவேள் எம்.ஆர். ராதா அவர்களுக்காக பங்காளிகள் படத்தில் பாடின அந்த பாடலை பாடும்போது அவர் பாடி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் பாடுறதுக்காக நான் ஒரு அரை டிராயர் போட்டு சட்டை போட்டு பின்னாடி உட்காந்துருப்பேன். சரி. அந்த பாடலில் வர குறிப்பிட்ட வரிகள், மண்ணில் உலவும் நிலவே, என் வயிற்றில் உதித்த கனியே கனியே, வாழ்வு உன்னால் செழித்தே நான் மகிழும் நாள் வரும் அப்படின்னு அதை பாடுவாங்க. எனக்கு அப்போது அந்த பாடலாம் கேட்கும்போது நான் அதை சந்தோஷமாக, சின்ன பையனாக இருக்கனால அதை சிரித்து அதை ஒரு நகைச்சுவை தான் எடுத்துக்குவேன். சரி. ஆனால் இன்றைக்கி நான் அதை கேட்கும்பொழுது தான் என் அறியாமல் என்னுடைய அந்த வரிகள் ஒரு தடவை கேட்கும்போதும் என்னுடைய கண்கள் நிச்சயமாக தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்களும் கூட அவதானிப்பார்கள். அந்த நினைவை நீங்கள் மீட்டும் போது கண்கள் பனிக்கின்றன. அந்த நினைவை கொஞ்சம் மீட்டி இப்போது கொஞ்சம் அந்த, அதாவது நீங்கள் மட்டும் கேட்ட தாலாட்டை நாங்களும் கேட்போமா? இதோ கேட்டு பார்ப்போம். சின்ன அரும்பும் மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், சின்ன அரும்பும் மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், கண்களந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும், சின்ன அரும்பும் மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், கண்களந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும். அந்த காலத்துக்கே உங்களை அழைத்து சென்று விட்டோம். இது நான் இருக்கின்றேன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு என்று நினைவில்லை. உங்கள் தந்தையை நான் நேரில் சென்று சந்தித்து ஒரு செவி அவரை பேட்டி கண்ட பொழுது அவர் விரும்பி பாடிய பாடல் இது. நானும் உடன் இருந்தேன். இந்த பாடலை இயற்றியவர் மருதகாசி அவர்கள், எஸ். தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய இசையில். அப்பொழுது நீங்கள் அப்பாவை பார்த்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, இந்த பசுமரத்தில் அடித்த ஆணி மாதிரி இன்னும் இந்த பாடலாம் பாடி முடித்ததுக்கப்புறம் சொன்னீங்க, உங்களுக்கு மூப்பு வந்தாலும் உங்கள் குரலுக்கு இன்னும் மூப்பு வரலை அப்படின்னு சொன்னீங்க. அது இன்னும் என்னுடைய மனசில் பதிஞ்சிருக்கு. குயிலின் குரலுக்கு வயதாவதில்லை என்று சொல்வார்கள். சரி, தந்தை பாடிய பாடலை நீங்கள் பாடி உங்கள் குழந்தைகளை தூங்க வைத்திருப்பீர்கள். இப்போது நாங்கள் தூங்க மாட்டோம், எங்களையும் கொஞ்சம் தாளாட்டுங்கள். அதே பாடலை உங்கள் குரலில் கேட்க விரும்புகிறோம். மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், கண்களந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும், கண்களந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும், சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும்.
மண்ணில் உலவும் நிலவே என் வயிற்றில் உதித்த கனியே. மண்ணில் உலவும் நிலவே என் வயிற்றில் உதித்த கனியே. வாழ்வு உன்னால் செழித்தே மனம் மகிழும் நாள் வரும். வாழ்வு உன்னால் செழித்தே மனம் மகிழும் நாள் வரும். நான் மகிழும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும். எங்கு இருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும். நீ எங்கு இருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும். தாய் அன்பு உன்னை காக்கும். தாய் அன்பு உன்னை காக்கும். நீ அழுவதே நடா உறங்கி அமைதி காணடா. அழுவதே நடா அமைதி காணடா. அழுவதே நடா அமைதி காணடா. எவ்வளவு அற்புதமான பாடல். அதுவும் நடிகர்கள் ராதாவுக்காக இவருடைய குரல் இவ்வளவு பவ்யமாக அன்பாக ஒலிப்பதற்காக அவர் தன்னுடைய நடிப்பு பாணியே மாற்றி படத்தில் நடித்திருப்பார் இல்லையா? நாம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டோம், ஏன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் சொல்வது உண்டு, அதாவது பின்னணி பாடகர்கள் என்ற மரபில் மூத்தவர் நதிமூலம் திருச்சி லோகநாதன் என்று. இது எப்படி எனக்கு தெரிந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அவரே சொன்னார், கேட்டு பார்ப்போம். பின்னணி பாடகர்களில் முதல் பாடகன் நான். மற்ற அநேக பிரபலமடைந்த பாடகர்கள் எல்லோரும் எனக்கு பின் பகுதியில் வந்தவர்கள் தான். அவரே ஆணித்தரமாக சொல்கின்றார். எனவேதான் நானாக கற்பனை செய்து சொல்லவில்லை, இதுதான் உண்மை என்று. அதற்கு முன்பு பலர் பாடக்கூடியவர்கள் இந்த அரவர்கள் பாடி நடித்தார்கள். சரி, உங்கள் தந்தை ஏன் திருச்சி லோகநாதன் என்று பெயர் வைத்துக் கொண்டார், உங்களுக்கு தெரியுமா? அவரே சொன்னது உங்கள் பேட்டியில் தான். அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் அப்பா நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற அந்த இதில் வந்து நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் பாடி அந்த அந்த பாடும்போது அவர் இந்த இடத்துல ஒரு கல்லடிப்பட்டு 2 தழும்பு கூட அவருடைய நெத்தியில் உண்டு. அந்த அளவுக்கு அவர் காங்கிரஸில் ஈடுபாடு கொண்டு இந்த நாட்டை விட்டு வெள்ளையன் வெளியேறுவதற்கு அவருடைய பங்களிப்பு மிக பெரிய இதில் அவர் அழைச்சிருந்தார். சரி, அப்போ வந்து நம்மளுடைய நாட்டை வந்து ஒரு வெள்ளைக்காரன் ஆண்டு கொண்டிருக்கிறான்ற அந்த ஒரு வெறுப்பின் காரணமாக நம்மளுடைய நாடு நம்மளுடைய ஊர் நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நான் என்னுடைய ஊரை திருச்சிங்கிற பேரை இணைச்சி வெறும் லோகநாதன் இல்லாமல் திருச்சி லோகநாதன் அவர் இணைச்சிக்கிட்டு அப்படின்னு அவர் அந்த உங்களுடைய பேட்டியில் சொன்னதாக எனக்கு ஞாபகம். நாமும் கேட்டு பார்ப்போம். அதாவது எல்லோருமே பெயருக்கு முன்னால் ஒரு முதல் எழுத்து இனிஷியல் என்று சொல்வார்கள். நான் கூட எனக்கும் இனிஷியல் இருக்குது, ஆங்கில எழுத்திலே இருக்கிறது. ஆனால் அவருடைய தமிழ் உணர்வு எந்த அளவு உறுதியாக இருந்தது என்பதை இப்போது அவருடைய குரலிலே கேட்போம். ஆங்கிலேய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் மேல் உள்ள ஒரு வெறுப்பு, நான் இனிஷியல் போட்டுக்கொள்ளாமல் ஊரின் பெயரை இணைத்துக் கொண்டேன், அவ்வளவுதான். இப்போது நமது மக்கள் திலகம் அவர்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு, என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே திரைப்படத்தில் இருவரும் அறிமுகமானார்கள். அதில் இன்னொருத்தரையும் சேர்த்துக் கொள்ளலாம். சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அதை.
மக்கள் திலகம் அவர்கள், எங்கள் தந்தையார் அவர்கள், பெருமதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் ஆமாம். 3 பேரும் இந்த ஒரே திரைப்படத்தில் அந்த புகழின் உச்சாணி வரை அவர்கள் சென்றார்கள்னு சொன்னால் அது மிக இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த பாடலுக்கு உங்களை இட்டு செல்ல முதலில் அவர் முதலில் பாடிய பாடல், அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து பாடிய பாடல், அவருக்கு புகழ் தெடுத்த அந்த பாடல், இதை பற்றி அவரிடமே கேட்டறிவோம். 1943ஆம் வருடம் கோவையில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சென்ட்ரல் ஸ்டுடியோவை வாடகைக்கு எடுத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அங்கு பாடகனாக சேர்ந்தேன். முதலில் பாடிய படம் ராஜகுமாரி என்ற படம். அதில் கேவி ஜானகி அவர்களுடன் நான் இணைந்து பாடியிருக்கின்றேன். எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள் இசையமைப்பு. பிறகு மாடர்ன் தியேட்டரில் மந்திரி குமாரி என்ற படத்தில் ஜி. ராமநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் வாராய் நீ வாராய் என்ற பாடல் மிகவும் பிரசித்தம் அடைந்தது. அதன் பிறகுதான் நான் பிரபலமடையவும் பேரும் புகழும் கிடைக்கவும் வாய்ப்பு ஏற்பட்டது. வாராய் நீ வாராய், வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய், போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். இந்த பாடலை பாடினாலும் அவரை ரசித்து சிரித்துக் கொள்வார். அந்த சந்திப்பை என்னால் மறக்கவே முடியாது. உங்கள் தந்தை 1947ஆம் ஆண்டில் ராஜகுமாரி திரைப்படத்தில் யாருக்காக பாடினார் தெரியுமா? எம்.என். நம்பியார் அவர்களுக்குத்தான் அவர் குரல் கொடுத்தார். ஆனால் அதே திரைப்படத்தில் முன்னோடி பின்னணி பாடகர் என்று சொல்லக்கூடிய எம்.எம். மாரியப்பா அவர்கள் யார் என்று சொல்லுங்கள். என்னுடைய பெரியப்பா. உங்கள் பெரியப்பா. தகப்பனாரும் அவரும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். அவர்தான் மக்கள் திலகம் அவர்களுக்கு குரல் கொடுத்தார். ஆனால் தந்தை குறிப்பிடாவிட்டாலும் கூட அதற்கு அடுத்ததாக அவர் பாடிய பாடல் 48ஆம் ஆண்டிலே பாடிய பாடல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடல். காரணம், அந்த பாடலின் மூலம் ஒருவர் பின்னணியில் இருந்தார், நீண்ட நாள் கழித்து முன்னணிக்கு வந்தார். அபிமன்யு என்ற படத்தில் புது வசந்த மாமையே வாழ்விலே யாரென்று உங்களுக்கே தெரியும். அதை சமீபத்தில் என்னுடைய தந்தையார் அவர்கள் பூத உடல் இந்த மண்ணை விட்டு சென்ற பொழுது அந்த இரங்கல் நிகழ்ச்சிக்கு வந்தவர் பெருமதிப்புக்குரிய அண்ணன் மெல்லிசை மன்னர் அவர்கள், எம்.எஸ். விஸ்வநாதன் அண்ணன் அவர்கள், எங்களுக்கே தெரியாத உண்மையை அப்பொழுதுதான் அவர் மேடைகளை சொன்னார். முதலாக அந்த அபிமன்யு திரைப்படத்தில் அப்பாவும் திருமதி யூஆர் ஜீவரத்னம் அவர்களும் பாட வேண்டிய ஒரு பாடல். அதற்கு மதிப்புக்குரிய அண்ணன் சுப்பையா நாயுடு அவர்கள் எவ்வளவோ இசை அமைத்தும் அவருக்கு அந்த பாடலுக்கு உண்டான அந்த இசையமைப்பு அவருக்கு திருப்திகரமாக வரவில்லை. அந்த கம்பெனியிலே அண்ணன் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் அவருடைய நண்பர் கோபாலகிருஷ்ணன் டோலக் வாசிக்கிறவர் 2 பேரும் அங்கே உதவியாளர்களாக இருந்தாங்க. அப்போது சுப்பையா நாயுடு அண்ணன் வெளியே போயிருக்கும்போது எம்எஸ்வி அண்ணன் அவர்கள் அரண்மனையத்தில் உட்காந்து அவர் டோலக்கு 2 பேரும் வாச்சிக்கிட்டு அந்த அப்பொழுதெல்லாம் மெட்டுக்கு தான் அவர்கள் வார்த்தைக்கு பாடலுக்கு மெட்டமைக்க வேண்டும். அப்பொழுது அவர் எடுத்து அந்த இசையமைத்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது சுப்பையா நாயுடு அண்ணன் அவர்கள் வந்து பார்த்தா, அடே ரொம்ப நல்லா இருக்கேப்பா, நான் போட்டது கூட இந்த மாதிரி வரல, நீ போட்டது ரொம்ப பிரமாதமாக இருக்கு, சரி நாளைக்கு இதே இந்த டியூன் அப்படியே இந்த மெட்டு அப்படியே வச்சுக்கலாம், நாளைக்கு காலையில் திருச்சி லோகநாதனும் யூஆர் ஜீவரத்னம் அவர்களும் பாட போகிறாங்க, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த பாடலுக்கு நீங்கள் தான் இசையமைச்சிங்கன்னு சொல்லக்கூடாது, முதலாளிகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சுப்பையா நாயுடு அண்ணன் சொல்லிட்டார். மறுநாள் இந்த பாடல் எடுக்கப்பட்டு விட்டது. பாடல் படத்திலும் இடம்பெற்று படம் ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கு. அதில் முக்கியம் என்னவென்றால் இந்த எந்த பாடலுக்கு எம்எஸ்வி அண்ணன் அவர்கள் இசையமைத்தாரோ அந்த பாடலுக்காகவே தான் அந்த படமே ஓடுது. இப்படி ஒரு பெரிய ஒரு விளம்பரம் தரப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த படம் வெளிவந்த பிறகு கோவை அந்த சென்ட்ரல் ஸ்டுடியோவை கலைத்து விட்டு சென்னைக்கு வரும்பொழுது எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களாம்.
அப்போ சுப்பையா நாயுடு அண்ணன் எம்எஸ்வி அண்ணன் அவர்களை கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவங்க முதலாளிகிட்ட, ஐயா நீங்கள் யாரை வேணால் அனுப்புங்க, ஆனால் இந்த தம்பியை மட்டும் அனுப்பாதீங்க. என்ன காரணம்? இந்த அபிமன்யு படம் ஓடுதே, அது எதுக்காக அந்த படம் ஓடுது? இந்த பாடல் இருக்கே, அந்த பாடலுக்காக தான். புது வசந்தமாமே வாழ்விலே இனி இனிதாய் மனமே பெறுவோமே, இதான் அந்த பாடல். இந்த பாடலுக்காக தான் அந்த படம் ஓடுதுன்னு முதலாளி சொன்னாராம். அந்த பாடலுக்கு இசையமைச்சது சத்தியமாக நான் இல்லை, இந்த பையன்தான். அதனால் இவரை நீங்கள் சென்னைக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா இவர் மிகப்பெரிய பிரபலமான இசையமைப்பாளராக வருவார். இப்படியே இங்கே அவருக்கு சம்பளம் கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவருடைய வாழ்க்கை திசை மாறி போயிடும் அப்படின்னு எந்த நேரத்தில் எந்த இடத்துல அந்த உண்மையை சொல்லணுமோ சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி அவருக்கு வாய்ப்பு எனக்கு வாழ்வு கொடுத்தாங்க. அதன்படி நான் முதல் இசையமைத்த பாடலை பாடியவர் இவங்க அப்பா தான் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் மதிப்புக்குரிய அண்ணன் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கே உண்மை தெரிஞ்சது. அதாவது அந்த பாடல் அங்கீகாரம் பெற்ற பிறகு ஒரு புதிய திறமைக்கு வாய்ப்பு தேடி தரும் அந்த உத்தியை அவர் கையாண்டிருக்கின்றார். அதனால் தான் எம்எஸ்வி அவர்கள் ஜெனோவா படத்தில் நாமே ஜீவசுகம் என்ற பாடலுக்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவை மெல்லிசை மாமன்னர் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்களைப் போலவே உங்கள் தந்தையும் மறக்க முடியாது. காரணம், அந்த பாடலுக்கு உயிர் ஊட்டியவர் உங்கள் தந்தை. அதற்கு பிறகும் ஒரு பாடலை அவர் பாடினார். நான் நினைக்கின்றேன் அந்த பாடல் கன்னியின் காதலி என்ற ஒரு திரைப்படம், புவி ராஜா என்ற ஒரு பாடல் எம்.எல். விசந்தகுமாரி அவர்களோடு இணைந்து அந்த பாடலை பாடினார். அதற்கு பிறகு 1900 அது மட்டுமல்ல, அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் சி.ஆர். சுப்பராமன் அவர்கள். சி.ஆர். சுப்பராமன் அவர்கள்தான் மெல்லிசை மாமன்னருக்கு 2வது வாய்ப்பினை தந்தவர். சரி, அவை 1950ஆம் ஆண்டிலே அவர் பாடிய அந்த வாராய் நீ வாராய் அந்த பாடலுக்கு பின்னணியில் ஒரு கதை உண்டு. அந்த கதையை நீங்கள் சொல்ல வேண்டும். வாராய் நீ வாராய் பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு படத்திலும் காட்சிகள் படமாக்கப்பட்டு அந்த படம் வெளியீடுக்கு முன்னாடி, ரிலீஸுக்கு முன்னாடி எல்லாரும் போட்டு பார்க்குறாங்க. அதனுடைய தயாரிப்பாளர் மதிப்புக்குரிய டி.ஆர். சுந்தரம் அவர்கள் திரு ஜி. ராமநாதன் அவர்கள்ட்ட, என்னப்பா இந்த கடைசியில் கிளைமேக்ஸு அந்த வில்லன் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் மலை மேலேருந்து உச்சியிலேருந்து தள்ளி விட போகிறான். இப்படி ஒரு கிளைமேக்ஸான ஒரு ரொம்ப பரபரப்பாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காட்சி உள்ள சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த இசையமைச்சிருக்க பாட்டு வாராய் நீ வாராய்னு ஜவ்வு முட்டாயை போட்டு இழுக்கிற மாதிரி இருக்குதே பாட்டியோன்னு. இதுக்கு இந்த பாட்டுக்கு வந்து ஜனங்க யாரும் உட்காந்து கேட்க மாட்டாங்க. வெளியே ஏதாவது சாப்பிட்றதுக்கோ இல்லை சிகரெட்டு பிடிக்கிறது அந்த மாதிரி எந்திரிச்சு போயிடுவாங்க. ரொம்ப அது அருமையான இடம், நீங்கள் ஒரு பரபரப்பாக டியூன் பண்ணாமல் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ டெம்போவில் இருக்குது அப்படிங்கும்போது மதிப்புக்குரிய ஜி. ராமநாதன் அண்ணன் அவர்கள் சொன்னது, நீங்கள் மேலே கூட்டிகிட்டு போய் அவன் தள்ள போகிறாங்கிறது முன்கூட்டி தெரியக்கூடாது. தெரிஞ்சு அந்த பரபரப்பை காமிச்சிட்டிங்கன்னா அந்த கிளைமேக்ஸினுடைய அந்த த்ரில்லிங் போயிடும். ரொம்ப ரிலாக்ஸாக ஜாலியாக அவன் கை போட்டுக்கிட்டு அப்படி சந்தோஷமாக வாராய் நீ வாராய் மகிழ்ச்சியாக கூட்டிகிட்டு போய் கடைசியில் அங்கே என்ன பண்ணணுமோ பண்ண போகிறான். அதை முன்கூட்டியே நீங்கள் அந்த மெட்டுலேயோ டியூன்லேயோ அந்த பரபரப்பை காமிச்சிட்டிங்கன்னா, அதனால தான் நான் போட்டேன், தயவு செய்து ஒரே ஒரு விண்ணப்பம் அப்படின்னாரான். இல்லை அந்த பாட்டு வேண்டாம், அந்த பாட்டை எடுத்துருங்க, இந்த பாட்டு நீ இல்லை ஒரே ஒரு காட்சி முதல் நாள் ரிலீஸ் அன்னைக்கு மதியம் மேட்னி ஷோ மட்டும் அந்த பாட்டு போட்டோம். அந்த பாட்டை ஜனங்க கேட்காம வெளியே போயிட்டாங்கன்னா நான் இசையமைக்கிறதே நிப்பாட்டிடுறேன். அப்படியா, சரி, அந்த பாட்டை மட்டும் ஜனங்க கேட்டாங்கன்னா அடுத்த படத்துக்கு உனக்கு 10,000 ரூபா இதை விட கூட பணம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. படத்தில் முதல் நாள் அவர் சொல்லிட்டாங்க, மேட்னி மட்டும் அந்த பாட்டை போடுங்க. தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகி அந்த படம் பார்த்துட்டு ஒருத்தர் கூட அந்த பாடல் காட்சியில் வெளியே போகாதது மட்டுமல்ல, படம் முடிஞ்சு வெளியே போகிற ஆயிரக்கணக்கான ஜனங்களும் இந்த பாட்டை பாடிக்கிட்டு தான் வெளியே போனாங்க. அப்போ உடனே டி.ஆர். சுந்தரம் கூப்பிட்டு சொன்னாங்க, டே அவர் ஜி. ராமன் கூட வாடாப்படன்னு பேசுவாங்க, டே நீ ஃபூல் இல்லைடா,
நான் தான்டா ஃபுல், இந்தா உனக்கு 10,000 ரூபாய் இப்போ நான் அதிகமாக கொடுக்குறேன் அடுத்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எங்கள் தகப்பனார் அந்த பாடல் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் எங்கள் அப்பான்னு திருச்சி லோகநாதன் ஒருத்தர் வந்திருக்கிறதுக்கே வாய்ப்பில்லை. அப்படி ஒரு சம்பவம். அவருடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் இப்படி ஒரு நிலைக்கு அவர் முகம் கொடுத்திருக்கின்றார். அத்தோடு அவர் சந்தர்ப்பங்களை தேடி சென்றவர் அல்ல, சந்தர்ப்பம் அவரை தேடி வந்தது. இந்த வாராய் நீ வாராய் என்ற பாடல் இசைமேதை ஜி ராமநாதன் அவர்கள் இசையிலே, அந்த வரிகள் எவ்வளவு அற்புதமான வரிகள். முடிவிலா மோன நிலையை நீ மலை முடிவிலே காணலாம் நீ வாராய். சூசகமாக அந்த வில்லன் சொல்கின்றான், முடிவிலா மோன நிலை. மோன நிலை என்றால் உயிர் பிரிந்த பிறகு வருவதுதான் அந்த மோன நிலை. இவ்வளவு அற்புதமான வரிகளை இயற்றியவர் யார் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 கவிஞர்கள் சேர்ந்து எழுதினாங்களா அந்த பாடல். முக்கியமாக மருதகாசி அண்ணன் அவர்களும் கவி காமு ஷெரீஃப் அவர்களும் இணைந்து அந்த பாடலை இப்போது உங்கள் குரலில் கேட்போம். உங்கள் தந்தையோடு சேர்ந்து பாடியவர் மறைந்த ஜிக்கி அவர்கள். ஆனால் இங்கே அவருக்கு பதிலாக நாம் பல மேடைகள் கண்ட ஒரு பாடகியை அழைக்கின்றோம். உங்கள் அனுமதியோடு சகோதரி ஜெயஸ்ரீ அவர்களை அழைக்கின்றோம். வாராய் நீ வாராய், வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே, ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே, இதனிலும் ஆனந்தம் அடைந்தேன் இயற்கையின் கலந்துயர்வில் நிலை காண்பாய், இதனிலும் ஆனந்தம் அடைந்தே இயற்கையின் கலந்துயர்வில் நிலை காண்பாய், அங்கே வாராய். அமைதி நிலவுதே சாந்தம் தவழுதே, அமைதி நிலவுதே சாந்தம் தவழுதே, அழிவில்லா மோன நிலையை சூழுதே, முடிவில்லா மோன நிலையை நீ, முடிவில்லா மோன நிலையை நீ மலை முடியில் காணுவாய், வாராய் வாராய். ஈடில்லா அழகை சிகரம் மீதிலே கண்டு இன்பமே கொள்வோம், ஈடில்லா அழகை சிகரம் மீதிலே கண்டு இன்பமே கொள்வோம், இன்பமும் அடைந்தே இக மறந்தே வேறுலகம் காணுவாய் அங்கே, இன்பமும் அடைந்தே இக மறந்தே வேறுலகம் காணுவாய் அங்கே, வாராய் நீ வாராய், புலியனை தொடர்ந்தே புதுமானியே வாராய், புலியனை தொடர்ந்தே புதுமானியே வாராய் வாராய். எங்களையும் ரசனை உச்சிக்கே கொண்டு சென்ற பாடல். அந்த பாடல் இன்னும் ஒரு புதுமையான முறையிலே இசையமைக்கப்பட்டிருக்கிறது. நான் அவதானித்தேன். வேறு பாடல்களில் ஒரு பல்லவி, ஒரு சரணம், மீண்டும் பல்லவி, ஒரு சரணம், மீண்டும் பல்லவி. இங்கு பல்லவி கடைசியில் தான் மீண்டும் தொடர்ந்தது. அதுவரை ஒரு சங்கிலி கோர்வை போல் இந்த பாடல் அற்புதமாய். இதுவரை எத்தனை மேடைகளில் இந்த பாடலை நீங்கள் பாடியிருப்பீர்கள்? கிட்டத்தட்ட ஒரு 12,000க்கு மேற்பட்ட மேடை நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நான் பாடியிருப்பேன்.
தந்தையின் பாடல் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் அத்தனை வரிகளையும் நினைவில் வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் நீங்களே பாடிய பாடல்கள் இந்த அளவுக்கு நினைவில் இருக்குமோ தெரியாது. நமது சந்திப்பின் ஆரம்பத்திலே நீங்கள் குறிப்பிட்டீர்கள், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பட்டங்கள் விருதுகள் கிடைத்திருந்தாலும் மிகப்பெரிய விருதாக இன்றும் கூட நீங்கள் நினைத்து மகிழ்வது, கண்ணீர் மல்கச் சொன்னீர்கள், உங்கள் தந்தை அந்த பாடலை நீங்கள் பாடி முடித்த பிறகு அதை கேட்டு அவர் கண்கலங்கி உங்களை கட்டி அணைத்து கொண்டார் என்று. அவே 12 வயதில், அதுவும் இசையரசர் டிஎம்எஸ் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் பாடியிருக்கின்றீர்கள். எப்படி அந்த அனுபவம்? அதாவது முதலாக நீங்கள் மேடைகளில் தந்தையோடு சின்ன வயசில் பாடியிருப்பீர்கள், ஆனால் ஒரு ஒலிப்பதிவு கலையகத்துக்குள்ளே போய் அந்த பாடிய அனுபவம் எப்படி, அந்த வாய்ப்பு அமைந்தது, அதை சொல்லுங்கள். நான் ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் சரி பால ராமலிங்கமாக நான் நடித்தேன். சரி. அந்த நாடகத்துக்கு அருட்செல்வர் ஏபி நாகராஜன் அவர்களும் திரு மாப்போசி அவர்கள், சரி, சவுந்தரா கைலாசம் இவர்கள்லாம் வந்தாங்க. அதில் நான் அந்த வள்ளலார்ங்கிற நாடகத்தில் பாலராமலிங்க கதாபாத்திரமேற்று அதில் நிறைய பாடல்கள் நானே பாடி நடிக்கணும். சரி. மறைந்த பாடகர் அண்ணன் வீரமணி அவர்கள் பெரிய ராமலிங்கமாக நடித்தார். வழக்கமாக அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு பாட வைக்கணும்னா பெண் குரலையே பாட வச்சு, அதாவது ஆண் குழந்தை, ஏன் பெண்களையே ஆண் சிறுவனாக நடிக்க வைக்கும் ஒரு பழக்கம் அப்போது இருந்தது. அதுபோல் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும்னு இறைவனுடைய ஆணை என்னமோ தெரியல, அந்த நாடகத்துக்கு ஏபி நாகராஜன் அவர்கள் வந்தாங்க. அவர் ஏற்கனவே எங்களை குடும்ப நண்பர், என்னுடைய தாய் வழி பாட்டியார் திருமதி சிடி ராஜகாந்தம் அவர்களை அவர் மம்மின்னு தான் கூப்பிடுவார். அந்த இணக்கத்தை வச்சு அவர் அந்த நாடகம் பார்த்து முடித்து, அந்த நாடகத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கிடச்சிது. நாடகம் முடிஞ்ச உடனே நம்ம மாப்பிள்ளை இவர் தான் திருவருட்செயல் படத்தில் ஞானசம்பந்தர் கதாபாத்திரத்துக்கு நீ தான்ப்பா பாட போகிறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் பாட வச்சாங்க. முதல்ல சாரதா ஸ்டுடியோ அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே நான் உள்ளே நுழையும் போது கேவி மகாதேவன் மாமா அவர்கள் ஜருக வேஷ்டி அந்த சட்டெல்லாம் தகதகன்னு போட்டு ஜம்முன்னு அப்படியே சிவப்பழமாக உட்காந்துருந்தார். பக்கத்தில் அண்ணன் திரு கேவி மகாதேவன் அவர்கள் புகழை ஏந்திய அண்ணன் புகழேந்தி அவர் தான் எனக்கு முதல்ல ஹார்மோனியம் வச்சு, அந்த நேரத்தில் நான் கர்நாடக சங்கீதம் எதுவும் எனக்கு அடிப்படையாக தெரியாது, பின்னாடி தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ முதல்ல ஹரிவோம்னு சொல்லி அந்த பாடும்போது ஒரு ஹார்மோனியம் வச்சு, இந்த ராகம் இதான்ப்பா பீம்பிளாஸ் ராகம், இதை பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அப்புறம் காப்பி ராகத்தில் சதுரம். அதே மாதிரி அண்ணன் டிஎம்எஸ் அண்ணன் அவர்களோட நானும் பாடினேன் ஆலய மணிக்கதவே தாழ்தரவை, அது பிலஹரி ராகம். இதெல்லாம் ராகத்தை சொல்லி கொடுத்து எனக்கு பொறுமையாக கற்றுக் கொடுத்து, அது ஸ்டுடியோவில் போய் பாடும் பொழுது அதுக்கு நடிகர் திலகம் அவர்களும் அன்றைக்கி அந்த ஒலிப்பதிவுக்கு வந்திருந்தாங்க. வந்து என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்ச நேரம் என்னை மடியிலே உட்கார வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பேருன்னு தான் சொல்லணும். ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்தருக்காக குரல் கொடுத்தீர்கள். உங்களுக்கும் அந்த ஞானப்பால் தந்தை வழியாக வந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு ஒற்றுமை என்னென்னா, என் தகப்பனார் பாடிய வாராய் நீ வாராய் பாடல் கிட்டத்தட்ட பீம்பிளாஸ் ராகம் மாதிரி தான் இருக்கும். சில பேர் ஆபேரின்னு சொல்லுவாங்க, சரி பீம்பிளாஸ். நான் முதல்ல வாய் திறந்து பாடிய அந்த காதலாகி கசிந்துங்கிறத முதல்ல பாடினேன், அதுவும் பீம்பிளாஸ் ராகம். சரி, 12 வயதில் ஒலித்த குரல் அந்த விடலை பருவம் கடந்து இப்போது மூப்படைந்த நிலையில் எப்படி ஒலிக்கிறது என்று கேட்க எங்களுக்கு ஆசை. காதலாகி கசிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம்
நமச்சிவாயவே என் அப்பன் லோகநாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உங்கள் தந்தை இந்த பாடலை கேட்டு கண்ணீர் மல்கி உங்களை கட்டி அணைத்து பாராட்டினார் என்று சொன்னீர்கள். இந்த பாடல் தொடர்ந்து நீங்கள் இசையரசர் டிஎம்எஸ் அவர்களோடு பாடும்போது ஆலய மணிக்கதவே தாழ் திறவாய் என்று பாடினீர்கள். உங்கள் தம்பி பூங்கதவே தாழ் திறவாய் என்று பாடினார். இருவரும் திரைப்படத்தின் கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே வந்தோம் என்பதற்கு ஒரு பொருத்தமான. சரி, சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் என்னன்னா, நான் ஆலயத்தின் மணிக்கதவை திறந்தேன், அவர் காதலின் பூங்கதவை திறந்தார். உங்கள் தந்தைக்கும் மிகவும் பிடித்த பாடல் அந்த பாடல் தம்பி பாடல். நான் அந்த ஞானசம்பந்தர் பாத்திரத்தை பாடியதற்கு ஒரு பொருத்தமாக பின்னாடி ஒரு நான் எதிர்பார்க்காம நான் அதிர்ச்சியுற்ற ஒரு சம்பவம் நடந்தது. சரி. நான் இடைப்பட்ட அந்த சிறிய வயதிலே திருவருட் செல்வர், அப்புறம் திருமால் பெருமை, அதில் ஆண்டாள் கதாபாத்திரத்துக்கு பாடினேன். இதெல்லாம் பாடிய பிறகு நான் என்னுடைய குரல் ஆண் குரலாக மாறிய பிறகு முதல் பாடல் நான் போய் பாடும்போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே அண்ணன் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் தான் எனக்கு முதல்ல திரைப்படத்தில் ஒரு ஹீரோவுக்கு பாடுற வாய்ப்பு. ஒரு வீடு ஒரு உலகம்ங்கிற படத்தில் ரதி தேவி சன்னதியில் ரகசிய பூஜை. இந்த பாடலை எழுதியவர் அண்ணன் மதிப்புக்குரிய புலமைப்பித்தன் அண்ணன் அவர்கள். அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, சரணத்தில் ஆரூரின் தேரொன்று அசைந்து ஆடி வரும் கோலம் கொண்டதென்ன என்று நான் பாடுவேன். அதற்கு பெண் குரல் பாடிய சகோதரி சசிரேகா அவர்கள் பாடும்போது, தேவார பாட்டு நீ பாட கேட்டு மயங்கி நின்றதென்ன சொல்லன்னு அவங்க பாடுவாங்க. நான் முதல்ல பாடின பாட்டு தேவார பாட்டு தான், ஞானசம்பந்தருடைய தேவாரம். இது எப்படி பொருத்தமாக வந்து அமைஞ்சதுன்னு இப்படி சில விஷயங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்துகின்ற வகையில் அமையுது. நீங்கள் விடலை பெறும், அதாவது வயதுக்கு வந்த பிறகு கதாநாயகனுக்காக குரல் கொடுத்த அந்த பாடல் சில வரிகளை கேட்போமே. ஓ ரதி தேவி சந்நிதியில் ரகசிய பூஜை, ரசமான நினைவுகளில் இதழ்மணி ஓசை. ரதி தேவி சந்நிதியில் ரகசிய பூஜை, ரசமான நினைவுகளில் இதழ்மணி ஓசை. ரதிமாறன் மந்திரமோ விழிகளின் பாஷை, நாள்தோறும் ஓதுவதில் எத்தனை ஆசை, நாள்தோறும் ஓதுவதில் எத்தனை ஆசை. ரதி தேவி சந்நிதியில் ரகசிய பூஜை, ரசமான நினைவுகளில் இதழ்மணி ஓசை, இதழ்மணி ஓசை. ஆரூரின் தேரொன்று அசைந்து ஆடி வரும் கோலம் கொண்டதென்ன, தேவார பாட்டு நீ பாட கேட்டு மயங்கி நின்றதென்ன சொல்ல. திருமண மேடையில் நாதஸ்வரம், இருமண மேடையில் நாளும் சுகம். ரதி தேவி சந்நிதியில் ரகசிய பூஜை, ரசமான நினைவுகளில் இதழ்மணி ஓசை, இதழ்மணி ஓசை. அருமை. மிக மிக இளம் வயதிலேயே இசைத்திலகம், அதன் பிறகு மெல்லிசை மாமன்னர், எத்தனை இசையமைப்பாளரின் இசையிலே இன்றைய தலைமுறை இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இசையிலும் நீங்கள் பாடிவிட்டீர்கள் இல்லையா? அது மட்டும் இல்லை, இளையராஜா இசைஞானி அவர்கிட்டையும் பாடி, அவருடைய மகன் யுவன் சங்கர் ராஜாக்கிட்டையும் பாடினேன்.
யுவன் சங்கர் ராஜா மகன்ட்டையும் பாடணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு திருவருள் தான். நன்றி டி.எல். மகாராஜன் அவர்களை. வரலாறாய் வாழ்ந்த ஒரு உன்னதமான கலைஞரின் பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர் பாடிய பாடல்களை அவருக்கு தப்பாமல் பிறந்த தனையன் இன்னிசை மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றார்.